ஹாய் வணக்கம், வெல்கம் டு ட்ரிபிள்எஸ் வியூஸ். நான் சிவகுமார் சங்கரபாண்டியன். ஆப்ரேஷன் ட்ராஷ் ஒன் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 7 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டாங்க, என்கவுண்டரில் கொல்லப்பட்டாங்க. அதை பற்றியான ஒரு செய்தி தான் இது. ஆப்ரேஷன் ட்ராஷ் ஒன் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துனது ஜனவரி 18ஆம் தேதியிலேருந்து இந்த ஆப்ரேஷன் நடக்குது. எதுக்கான இந்த ஆப்ரேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு 7 வித தீவிரவாதிகள் நடமாட்டம் என்பது இருக்குது அப்படின்னு செய்தி ஒரு ரகசிய தகவல் கிடைக்குது. இதுக்கப்புறம் ஒரு குழு அமைக்கிறாங்க. 3 விதமான படைகளை சேர்த்து ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய போலீஸ், சிஆர்பிஎஃப், அப்புறம் நம்ம இந்திய ஆர்மியினுடைய ராஷ்ட்ரிய ரைபிள்ஸ் 3 இணைந்த ஒரு டீம் அமைச்சு இந்த ஆப்ரேஷன் ட்ராஷ் ஒன் என்ற ஒரு விஷயத்தை அமைச்சு ஒரு குழு அமைச்சு தேடுதல் வேட்டையை நடத்துகிறாங்க. இதற்கு ஒரு முக்கிய ஒரு விஷயம், டைசன் அப்படிங்கிற ஒரு மோப்ப நாய், நம்மளுடைய பைரவா பிரிவினுடைய ஒரு டாக் ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் இதில் ஒரு முக்கிய பங்கு வச்சுருக்கு. முக்கியமான ஒரு விஷயத்தை செஞ்சு இன்றைக்கி பேர் வாங்கியிருக்குது. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆப்ரேஷன் ட்ராஷ் ஒன் அப்படிங்கிறது நமக்கு கடந்த 20 நாட்களில் நடந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கிறாங்க நம்மளுடைய பாதுகாப்பு படை வீரர்கள். அவங்களுக்கு முதல்ல மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்களையும் வாழ்த்து நம்ம தெரிவிக்கிறோம். இதில் என்னன்னா, இதில் முக்கியமாக கொல்லப்பட்டதனுடைய முக்கியமான ஒரு தீவிரவாதி அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெய்ஷ்-இ முகமதுடைய தளபதி சபிபுல்லா அப்படிங்கிறவர் இதில் கொல்லப்பட்டிருக்கார் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கியமான அங்கம். இந்த சபிபுல்லா அப்படிங்கிறவர் யாருன்னா, 2024 ஒரு 4 விதமான ஒரு சம்பவத்தை பண்ணிட்டார். 2024 அவர் முக்கியமான ஒரு தீவிரவாத செயலில் ஏற்பட்டது. இந்திய இராணுவத்தினுடைய 3 வீரர்கள் மற்றும் ஒரு அதிகாரி, இவங்க அவ்வளோ பெரிய ஒரு கொலை பண்ணி, அதாவது துப்பாக்கி சூடு நடத்தி கொன்று அவர்களை அந்த துப்பாக்கி சூட்டதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணிட்டேன்னு அந்த உடலை போட்டு மோசமான முறையில் வீடியோ எடுத்து பதிவிட்டு அவங்களுடைய சமூக வலைதளங்களில் பரப்பி ஒரு கொடூரமான ஒரு விஷயத்தை செத்ததுக்கப்புறம் அந்த உடலை வெட்டி துண்டாடி அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டு அவங்களுடைய சமூக வலைத்தளங்கள்லாம் போட்டார். அதிலிருந்து இவரை இந்திய ஆர்மிக்கு மிகப்பெரிய ஒரு தேடுதல் வேட்டையிலும் முக்கியமான நபராக பண்ணிகிட்டு இருந்தார் 2024 அதிலேருந்து சர்ச்சிங் போயிட்டே இருக்குது. இப்போது அந்த ஒரு ஆப்ரேஷனுக்கான ஒரு விளைவு கிடைச்சதுக்கு காரணம் என்னென்னா, உளவு செய்தி வருது, இந்த மாதிரியான ஒரு தகவல் இந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கிஷ்வார் மாவட்டம், காஷ்மீரோட கிஷ்வார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கிஷ்வார் மாவட்டத்தில் உள்ள ஒரு காட்டு பகுதியில் லைன் ஆஃப் கண்ட்ரோலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு மண் வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு செய்தி வருது. அதை நோக்கி இவங்க போகிறாங்க. கரெக்டான அந்த டைரக்ஷனை பார்க்கும்போது ட்ரோனை வச்சு அவங்க ஆக்சஸ் பண்ணுறாங்க. ட்ரோனில் நடமாட்டம் இருப்பது என்பது இந்த ஒரு ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த காட்டு வழியினால் அது போகக்கூடிய பாதை என்பது எப்படி கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம மோப்ப நாய் பிரிவினுடைய ஒரு அங்கமான டைசன் என்ற நாய் பயன்படுத்தப்படுகிறது. இந்த டைசன் நாய் அந்த மனித மோப்ப சக்தி வச்சுட்டு அது எங்கே இருக்கிறாங்கங்கிற டைரக்ஷனை கனெக்ட் பண்ணி போகிறது. எல்லாம் பாதை ஒரு பக்கம் இருந்தாலும் மேலே சயின்டிஃபிக்காக நம்மளுடைய ட்ரோன் எதெல்லாத்தையும் இருந்தாலும் பாதை இப்போ நடைபாதையில் நடக்கக்கூடிய இந்த இடத்துல மனித நடமாட்டம் நடந்துன்னா அந்த பாதையை ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே போதும். அதுதான் டாகுனுடையது. படங்களை எடுத்துரும். இந்த பாதை இந்த வழியாக தான் யூஸ் போனாங்கங்கிறதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த டாக் யூஸ் பண்ணுறது. ஜெர்மன் ஷெப்பர்ட் வகையை சேர்ந்த இந்த பைரவா பிரிவினுடைய டைசன் என்ற நாய் முன்னாடி போகுது, பின்னாடி பறவைகள் போகிறாங்க. இது 20 நாளாக நடந்துகிட்டு இருக்கிற சம்பவத்தில் கடைசி நாள் சம்பவத்தை நான் சொல்கிறேன். இந்த நாள் போகக்கூடிய பாதையை கரெக்டாக காமிக்கும் போது கரெக்டாக ஒரு மண் குடிசை இருக்குது. அதில் ஆள் நடமாட்டத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்க அதை கண்டுபிடிச்சி திருப்பி முதல்ல அந்த டாக் தான் முதல்ல போகுது. அந்த டைசனுங்கிற நாய் உள்ளே போகிறத அவங்க கண்டுபிடிச்சிட்டு நேரடியாக துப்பாக்கி சூடு ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ச்சியான துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க. துப்பாக்கி சூடை நடத்தி முதல்ல இவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க இவங்க தான் அப்படிங்கிறத வச்சுட்டு மிகப்பெரிய எதிர்த்தாக்குதல் நடந்து கிட்டத்தட்ட 3 மணி நேர தாக்குதல் நடந்து, துப்பாக்கி சூட்டு நேரடியான தாக்குதல் நடந்து, நமக்கு ராக்கெட் லான்ச்சஸ் எல்லாம் வச்சு அடித்து அவங்கள துவம்சம் பண்ணிட்டாங்க இந்திய இராணுவம். இருந்தாலும் அவங்களுடைய ஒரு முதல் அந்த டாகை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க டாகுடைய காலில் அடிச்சிட்டாங்க. அந்த டைசனுங்கிற அந்த மோப்ப நாயினுடைய
காலில் ஒரு குண்டடி பட்டுச்சு. அந்த டாக் என்ன பண்ணுச்சுன்னா அதுக்கப்புறமும் அது வந்து இப்போ ஒரு நாய்ங்கிறது எப்படி ஒரு அடிபட்டுச்சுன்னா நம்ம வந்து திடீர்னு நம்மள பயந்து போய் பின்வாங்கும் அப்படிங்கிறது ஒரு இது இயற்கையாக இருக்கும். ஆனால் அந்த மோப்பநாயானது முன்னேறி போய் கடைசி வரைக்கும் அந்த இடத்த வந்து ஐடென்டிஃபை காமிச்சிருக்கு நம்ம இந்திய இராணுவத்திற்கு, இந்திய இராணுவ படைக்கும் பாதுகாப்பு படை வீரர்களுக்கும். அந்த ஐடென்டிஃபை பண்ணியதுக்கப்புறம் இவங்க அதை ரெஸ்கியூ பண்ணி வெளியில் கொண்டு போகிறாங்க. ராக்கெட் லான்ச்சர்ஸ் எல்லாத்தையும் வச்சு 3 மணி நேரம் ஒரு துப்பாக்கி நேரடியான துப்பாக்கி சண்டை வச்சு நடத்தி முழுக்க முழுக்க கருக்கிட்டாங்க. ஃபுல்லாக வந்து அந்த சபிபுல்லா அப்படிங்கிறவங்க வந்து முழுக்க முழுக்க ஒரு தந்தூரி அடுப்பில் போட்ட ஒரு கோழி எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அடித்து தூக்கிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்திய இராணுவம் வந்து முழுமையாக இது மாதிரியெல்லாம் செய்யாது. ஆனால் அந்த முன்னாடி 2024 வந்து ஒரு அந்த பாதுகாப்பு படை வீரர்களையும் அந்த அதிகாரியும் கொன்னதுக்கப்புறம் அந்த வீடியோவில் வந்து அந்த பாடியை வச்சு அவன் துவம்சம் பண்ணி அந்த வீடியோ வெளியிட்டதனுடைய ஒரு வெறி வந்து இன்றைக்கி கண்டிப்பாக அந்த இந்திய இராணுவத்துக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவனை சல்லடையாக்கி துவம்சம் பண்ணிட்டாங்க. அதில் இருக்கிற அந்த 3 பேர் அந்த இதில் இருந்தவங்க, அது போக 4 பேர், எல்லாத்தையும் 7 பேர் கிட்டத்தட்ட வந்து இந்த ஆப்ரேஷனில் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. இவங்க இது என்னென்னா இது எல்லை கோட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால இது ஐடென்டிஃபை பண்ணுறதுலாம் இவ்வளோ நாள் கஷ்டமாக இருந்திருக்கு. உடனே போய் இதனுடைய உளவு செய்தியெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு இப்போ அந்த கரெக்டாக அந்த குடிசையில் 3 பேரை தான் அடிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி 4 பேரை வந்து உள்ளூர்லேயே ஒரு சம்பவம் பண்ணிட்டு தான் அங்கே போகிறாங்க. கடைசி அந்த இடத்துல தான் அந்த சபியுல்லாங்கிறவர் இருக்கிறாரு. ஒவ்வொரு செய்தி வந்து செயினாக தானே இருக்கும். ஒருத்தரை பிடிச்சி ஒருத்தர் வரும்போது அந்த செய்தி வந்து இங்கே நடமாட்டம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கனெக்ட் பண்ணிவிட்டு அவங்க முழுமையாக அவங்கள துவம்சம் பண்ணிட்டாங்க. அதுதான் இந்திய இராணுவம் இன்றைக்கி 2 நாளைக்கு முன்னாடி செஞ்ச ஒரு சம்பவம். முழுமையான அந்த ஆப்ரேஷன் டேஷனுடைய ஒரு வெற்றி செய்தி இதுதான். அந்த ஜெய்ஷி முகமதுடைய கமாண்டராக இருந்திருக்கக்கூடிய இந்த சபியுல்லா கொல்லப்பட்டது மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான செய்தி. ஏன்னா அந்தளவுக்கு இந்தியாவுக்கு எதிரான நிறைய விஷயங்கள் அவர் நிறைய திட்டமிட்டுட்டு திருப்பியும் ஒரு பெரிய, ஏன்னா ஏகப்பட்ட அந்த இடத்துல வந்து அவங்க கைப்பற்றப்பட்ட அவங்க சுடப்பட்ட இடத்துல நிறைய எவிடன்ஸை கைப்பற்றியிருக்காங்க. நிறைய ஃபோன்ஸ்லேருந்து வீடியோஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. நிறைய எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், அதாவது வெடிகுண்டுகள், அதுக்கு அடுத்து என்னென்ன பண்ண போகிறவங்க நிறைய விதமான தரவுகள்லாம் அங்கேருந்து எடுத்திருக்காங்க. நிறைய இந்தியன் ஆர்மியிலேருந்து இதுக்கு முன்னாடி நடந்த அட்டாக்லேருந்து இந்திய இராணுவ வீரர்கள்லேருந்து கைப்பற்றப்பட்ட துப்பாக்கிகள், மாடிஃபை பண்ணப்பட்ட AK-47, அதுக்கப்புறம் வந்து அமெரிக்க தயாரிப்பான துப்பாக்கிகள் இதெல்லாம் வச்சுருந்துருக்காங்க. சின்னமான ராக்கெட் லான்ச்சர்ஸ் இதெல்லாம் வச்சுருந்துருக்காங்க. மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணணுங்கிற மாதிரி ஒரு பிளானோட தான் ஒரு 4-5 மாதமாகவே இந்த இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த செய்தி வந்து முழுமையாக நம்ம முடிக்கிறதுக்கு இவ்வளோ காலமாகிருக்கு. உண்மையில் என்ன ஒரு செய்தினா, ஒரு 4 கால் இருக்கக்கூடிய ஒரு மிருகம்னு சொல்லக்கூடாது, அது இருந்தாலும் அது வந்து ஒரு டாக் அப்படிங்கிற இருக்கக்கூடிய அடிபட்டதுக்கு அப்புறம் தன்னுடைய நிலையை காட்டுறதுக்கு, தன்னுடைய வேலையை காட்டுறதுக்காக, அது நாட்டுக்காக செய்யிட்டாலும் அதை வளர்த்தவருக்கான ஒரு அட்டாக் பண்ணுறதுக்கான ஒரு விசுவாசத்தையும் காட்டுறதுக்காக அது கொண்டு போய் கடைசி வரைக்கும் அதனுடைய செயலை வந்து வேலையை முடித்து கொடுத்துருச்சு. நாட்டுக்காக தான் அதை செஞ்சுருக்கு. அது திருப்பி அந்த டைசனுங்கிற நாய் வந்து மீண்டு உடனே வந்து ஹெலிகாப்டரில் வச்சு கொண்டு போய் அதுக்கு சர்ஜரிலாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து மருத்துவமனையில் இருக்குது. மீண்டு வந்து இந்திய இராணுவ சேவைக்கு திருப்பி வருங்கிறது நம்ம நம்புவோம். அந்தளவுக்கு அதுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. இருந்தாலும் இந்த 4 கால் மிருகத்திற்கு உள்ள ஒரு நன்றி உணர்வு இங்குள்ள சில புல்லுருவிகளுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. அந்தளவுக்கு வந்து இராணுவத்தினுடைய ரகசியங்களையோ இந்தியாவுக்கு எதிரான செயல்களையோ இங்கே இருக்கிற மக்கள் வந்து ஒரு சில நபர்கள், மக்கள்னு சொல்லக்கூடாது, ஒரு சில நபர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஒட்டுமொத்த சமூகத்தையும், ஒட்டுமொத்த மக்களையும், ஒட்டுமொத்த நாட்டினுடைய ஸ்திரத்தன்மையும் பாதிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த டாகை வச்சு ஒரு பெரிய ஒரு விசுவாசத்தை நம்ம கற்றுக்கிடலாம். அந்த அளவுக்கு தன்னுடைய வளத்தூருக்காக போச்சுன்னு அப்படின்னு அவரை வந்து பராமரிக்கப்பட்டவர் அடிபட்டிருப்பார், அவர் தான் அனுப்புகிறாரு. இதை கண்டுபிடிக்கிறார். அந்த ஆர்டருக்கு கீழ்ப்பணிஞ்சு அது கடைசி வரைக்கும் அடிபட்டதுக்கு அப்புறமும் போய் அந்த நிலையை காமிச்சிட்டு தான் அதுக்கு போயிருக்குது. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த டாகுக்கு இருக்கிற ஒரு விசுவாசம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது
நமக்கு ஒரு தேவையான ஒரு விஷயம் நாட்டு பற்றி இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதிலிருந்து. இந்த மாதிரி சம்பவத்தை செஞ்ச ஒரு இந்தியன் ஆர்மி, இந்திய பாதுகாப்பு படை, ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி நம்ம நன்றி தெரிவிச்சுக்கோம் அவங்களுக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.